அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை தீபத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போகின்றார்கள், எந்த மாதிரியான சவால்களை பார்த்தீங்கன்னா எதிர்நோக்க போகின்றார்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். டிசம்பர் 13ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீப திருநாளானதே வருகிறது. இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் சேர்ந்து வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லதொரு மாற்றங்களானது ஏற்படுங்க. இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கார்த்திகை தீப திருநாளானது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மங்களகரமான ஒரு நாளாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாளாகவும் கார்த்திகை விரதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதனால் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் சேர்ந்து வழிபாடுகளை செய்யக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களானது ஏற்பட போகிறது. இந்த ஒரு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்குமா, இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது வறுமையான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுமா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா துணிந்து செய்வீர்கள். இளைய சகோதரர்களினுடைய உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. தாய்வழி உறவில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. வீடு வாகன யோகங்களானது ஏற்படும். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா வசூலாகாமல் இருந்த கடன் வசூலாகும். உத்தியோகஸ்தரர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு முக்கியத்துவங்களானது தரப்படும். உங்களுடைய பேச்சானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஈடுபடும். முக்கியஸ்தரர்களினுடைய பழக்கங்களானது ஏற்படுங்க. பணியிட மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். சிலருக்கு வேலையே பார்த்தீங்கன்னா மாறலாம். தொழில் செய்பவர்கள் முதலீடுகள் செய்யும்போது மனைவியினுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதேபோல் தூங்க போகும்போது தேவையற்ற வீண் குழப்பங்களை பார்த்தீங்கன்னா கலைத்து விடுங்கள். குடும்பத்தில் பிள்ளைகளினுடைய படிப்பானது பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பில் சாதனைகள் புரிய வேண்டிய ஒரு காலங்கள் இது. அதே போல் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உடல்நிலையிலுமே பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவை. கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக இது அமையும். தொடர் பணிகளால் களைப்படைவீர்கள். வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவுகளை பார்த்தீங்கன்னா இப்பொழுது எடுப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக பார்த்தீங்கன்னா அமையுங்க. கட்சி பணிகளுக்காக கடுமையாக பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். நேரத்தை வீணாக்காமல் பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். பெண்களுக்கு கணவன் மனைவியினுடைய உறவில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது உண்டு. கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் மாணவர்களுக்கு நண்பர்களிடம் இருந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரங்களாக சொல்லப்படுது. அதே போல் உங்களுடைய குடும்பத்தாருடைய நலனில் அக்கறையை காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளிடம் கவனமாக எதையுமே எடுத்து சொல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா தீருங்க. பெண்களுக்கு உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது விலகும் அப்படின்னு சொல்லலாம். பணவரவானது திருப்தியை கொடுக்கும். மனக்குழப்பங்களானது நீங்கும். மாணவர்களுக்குமே பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற ஒரு கவலைகளானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. வியாபாரத்தில் புது யுக்தியை நீங்கள் கையாளுவீர். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நீங்கள் நீண்ட நாட்களாக இருந்த அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லலாம். இனிமையான பேச்சின் மூலமாக எதிலுமே வெற்றியும் காண்பீர்கள். வீண் குற்றச்சாட்டிற்கு பார்த்தீங்கன்னா ஆளாக நேரிடலாம். கவனமாக இருப்பது நல்லது. மற்றவர்களுடைய செய்யினால் கோபங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க. நிதானங்கள் தேவை. அதேபோல் வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும். வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகளானது உங்களுக்கு நீங்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலுமே வருமானத்திற்கு பார்த்தீங்கன்னா குறைவுகளானது இருக்காது. தொழிலில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க.
மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதியானது பார்த்தீங்கன்னா உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது. பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறுங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. கலைத்துறையினருக்கு பாதுகாப்பானது பார்த்தீங்கன்னா அவசியம். பொருள் வரவில் குறைவுகளானது ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. எனினுமே பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தில் சிறு சிறு பிணக்குகளானது மறையும். கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நல்லது. அதே போல அரசியல் துறையினருக்குமே உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பிரபலங்களினுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பணியின் நிமித்தமாக நீங்கள் வெளியே செல்ல வேண்டியும் வரலாம். அதே போல அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளானது நீங்கி உற்சாகங்களானது உங்களுக்கு பிறக்கும். மாணவர்களுக்குமே எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களானது உண்டாகுங்க. மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். சக மாணவர்களினுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பதும் நல்லது. அதே போல இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலனில் நீங்கள் அக்கறையை எடுத்துக்கொள்ளணும். அதேபோல் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபங்களானது உங்களுக்கு வரலாம். அதனால உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. விபரீத ஆசைகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க. கவனங்கள் தேவை. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சினுடைய இனிமை சாதிரியங்கள் இவற்றினால எடுத்த காரியங்களில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலனையை நீங்கள் பெறுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. அதேபோல் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சிகளானது உங்களுக்கு தேவை. நட்சத்திர அதிபதி குரு சஞ்சாரத்தினால பணவரவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நட்புகளானது உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். வாகனங்கள் மூலமாகவே லாபங்களானது வரும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். மேலுமே உங்களுக்கு தொழில் வாரியாக பார்க்கும் பொழுது புதிய சவால்கள் உங்களுடைய திறமைகளை பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்து மற்றும் சாத்தியமான முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நிதி ரீதியாக செலவினங்களை மறுமதிப்பீடு செய்வதற்கும் எதிர்கால திட்டங்களுக்கான சேமிப்பில் கவனம் செலுத்துவதற்கும் ஒரு நல்ல நேரங்கள் இது அப்படின்னு சொல்லலாங்க. மேலுமே கும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட சாத்தியங்கள் உள்ளதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். அதே போல விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ஆனாலுமே குரு பலத்தினால பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். அதே போல அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பணிகளில் அவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் போன்ற சலுகைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்த அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளாலும் உங்களுக்கு நீங்கும். அதேபோல் புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். அதே போல குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தோழியர்களினுடைய வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது பாராட்டப்படும். கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மனதுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்கும். பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது இப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரங்கள் இது. இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நீங்கள் எட்டி பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.